என்ன சொல்ற? நீங்க என்கிட்ட கல்யாணம் ப்ரப்போஸ் பண்ண விதத்தை பத்தி சொல்றா. ஓ ஆமாமா, நினைச்சு பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. யூனோ, ஒரே சண்டேல ஒன் டே மேட்ச் மாதிரி ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சு. நாட்டுல ஒவ்வொருத்தனும் இதுக்காக ஊரு பேரு மொழி எல்லாம் மாத்திக்கிட்டு காத்துட்டு இருக்கான். ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஆமாமா, ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா லைசென்ஸ் கேட்டா மட்டும் கோச்சுக்குவா. நானா? தேங்க்யூ. ஆனா அர்ச்சனா, கார்த்திக் என்னை விட ரொம்ப நல்லவன். ஏன் அர்ச்சனா, உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு வாழ்க்கை அமையும் போது நீ எவ்வளவு சந்தோஷப்படுற, அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா நானும் சந்தோஷப்படுவேன். யூனோ, நாம எல்லாருமே சந்தோஷப்படுவோம். ஒரு சேஞ்சுக்கு சீரியஸ் ட்ரை பண்ணேன், ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு புரியல. என்ன புரியல? அர்ச்சனாவும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இல்ல, கல்யாணம் நடக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். கண்டிப்பா நடக்கும். ஆமா. ஆனா ரெண்டு பேருக்கும் சண்டை, பேச்சுவார்த்தை கிடையாது. ஆமா. நீ குடிச்சிருக்கியா பெரியமா? கிண்டல் பண்றியா? பின்ன அர்ச்சனாக்கு கல்யாணம்னா நான் மாப்பிள்ளை பார்க்க மாட்டேன். யாரு நீயா? போன தடவை ஒரு மாப்பிள்ளை பாத்தியா? அவனோட அம்மாவுக்கே அவனை பிடிக்கல. அர்ச்சனா மட்டும் அவனை பார்த்திருந்தா அப்பவே அடிச்சு துரத்திருப்பான். அதுக்காக கார்த்திக் கல்யாணம் பண்ணிருப்பியா? ஏன், அந்த பையனுக்கு என்ன குறைச்சல்? அவன் ஒரு குடிகார, தெரியுமா உனக்கு? யார் குடிக்கார? ஏதோ ஒரு நாள் நீ சுமாரு சுமாரு. நீ கூட தான் குடிச்ச. ஜெயராம கல்யாணத்துல குடிச்சிட்டு சாம்பார் அண்டா பக்கத்துல விழுந்து கிடக்கல. இது எப்போ? உனக்கு தெரியாதா? You are talking unnecessarily. உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? போய் அந்த சாம்பார் அண்டா பக்கத்துல விழுந்து கர்மம் கர்மம். ஓகே ஜானு, கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். இப்போ என்ன வேணும் உங்க ரெண்டு பேருக்கும்? இத பார், இந்த கல்யாணத்தை நடத்தி வைன்னு உன்னை நான் கேட்கல. அது நடந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா கல்யாணம் நடக்கும்போது குறுக்க பூந்து ஏதாவது கெடுக்கணும்னு நினைச்சேன், என் கையால உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். இந்த லாக்கெட்டை கொண்டு போய் அந்த அக்கா கிட்ட கொடுத்துரு. ஓகே அங்கிள். அக்கா அக்கா இந்தாங்க, அந்த அங்கிள் கொடுக்க சொன்னாங்க. வேண்டாமா?
கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? என்னாச்சு சார்? என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். இப்பதான் ஃபோன் வந்தது. எப்பவும் ஹெல்மெட் போட்டு தான் போவான். இன்னைக்கு என்னமோ போடாம போயிட்டான். கார்பரேஷன் லாரி வந்து மோதிடுச்சான். என் ஒய்ஃபுக்கு இன்னும் விஷயம் தெரியாது. அவ தாங்க மாட்டான். பிரில்லியன்ட் பாய். ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ கூட ஏதோ ஃப்ரெண்டை பார்த்து நோட்ஸ் வாங்கிட்டு வரேன்னா, நான் கூட எதுக்கு நான் ராத்திரியில் போகிறேன், நாளை காலையில் போய் வாங்கி என்ன? இல்லைப்பா, இந்த எக்ஸாமினேஷனில் நல்லா பண்ணணும், நல்ல மார்க் வாங்கணும், ரேங்க் வாங்கணும், பெரிய ஆளாக வரணும்னு சொன்னான். வெரி அம்பிஷியஸ் பாய். ஹெட் இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. உடம்புல அடியே இல்லையா? கேன் யூ கம் வித் மீ டு த ஹாஸ்பிட்டல் பாபு ப்ளீஸ்? உன் பையன் ஆக்சிடென்ட் ஆகி ஆன் த ஸ்பாட்ல செத்துட்டான். பாபு, உன் பையன் செத்தது 1984 வருஷம். 20 வருஷம் ஓடிடுச்சியா? இப்போ உலகம் 2007 இருக்கு. எம்ஜிஆர் செத்துட்டாரு, இந்திரா காந்தி செத்துட்டாங்க, உன் பையனும் செத்துட்டான். முட்டாள், படிச்சு வந்தானே நீ. நீ சொன்ன அசரதின் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே பழசாயிடுச்சு. பாபு அங்க பாரு, பாரு உன் பொண்டாட்டி எதுக்கு அழுறாங்கன்னு தெரியுமா? செத்து போன உன் புள்ள நினைச்சால உண்மை நினைச்சுதான். நீ நல்லா இருக்கியா பைத்தியமா இருக்கியான்னு தெரியாம அழுறாங்க. உன் பாபு செத்துட்டாயா? புரிஞ்சுக்கோ. இனிமே வேணா என்ன உன் புள்ளைய நினைச்சுக்கோ. அழு, மனம் விட்டு அழு. அழு, அழுயா, அழு, அழு, அழுயா, அழு, 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 அழு.